பிக் பாஸில் இன்னைக்கு மொத்தம் 2 டாஸ்க்கு நடந்திருக்குங்க. ஸோ முதல் டாஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2வது டாஸ்க்கும் நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஸோ லைவ்ல இன்னும் நடந்து முடியல. ஸோ 2வது டாஸ்கில் இன்னைக்கு நடந்த 2வது டாஸ்கில் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு தாங்க வின் பண்ணியிருக்கிறாப்புல. 2வது இடம் பூர்ணிமா, 3வது இடம் தினேஷ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கை நடத்தியிருக்காங்க. இண்டிவிஜுவல் டாஸ்க்குங்க. டிக்கெட் டு ஃபினாலேயோட முதல் இண்டிவிஜுவல் டாஸ்க்கு. ஸோ முழு திறமையை பயன்படுத்தி யார் வேணுமாலும் இதில் வின் பண்ணியிருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மார்க்கும் இருக்குது, மைனஸ் மார்க்கும் இருக்குது. அதாவது நம்ம பரீட்சையிலலாம் இருக்குது இல்லைங்களா, தப்பான ஆன்சர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு மைனஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தப்பான சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மைனஸ் மார்க்லேயும் போகும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கையே வந்து பிக் பாஸ் கால்குலேட் பண்ணுவார். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா 4 மைனஸ் பாயிண்ட் தான் எடுத்திருந்தார். அவர் எடுத்திருந்தது எல்லாமே முக்கால்வாசி வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான். கரெக்டான சுவிட்சை தான் ஆஃப் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்த இடமா பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தப்பான சுவிட்சை ஆஃப் பண்ணல, கரெக்டான சுவிட்சை தான் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் தப்பான சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால 2வது இடமும், 3வது இடம் வந்து தினேஷ் அதே அடிப்படையில் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்பொழுதைக்கு 4 டாஸ்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 4 டாஸ்கின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு 7 பாயிண்டோட முதல் இடத்துலையும், 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவும் நிக்சனும் 4 பாயிண்டோடையே இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, யார் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ண போகிறாங்கன்னு.